ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு இன்டர்நெட்டை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கார்ட்டூன் மாதிரி அவங்கவங்க ஃபேஸை போடுறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்குது. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இதுதான் ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்குது. முதல்லலாம் ட்ரெண்டுங்கிறது ஒரு ஏரியாக்குள்ளே வரும், இல்லை ஒரு சிட்டிக்குள்ளே வரும், இல்லை ஒரு கண்ட்ரிக்குள்ளே வரும். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே நேரத்தில் ஒரே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். பட் அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வாழ்றதுக்கே லைஃபுக்கே ஒரு டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூன், இந்த ஒரே டைப் ஆஃப் கார்ட்டூன் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த கார்ட்டூனை கிரியேட் பண்ணவரே சொல்லியிருக்காரு, இது உயிர் வாழ்றதுக்கே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. உயிருக்கே தப்பு, உயிர் வாழ்ற அத்தனைக்குமே இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொல்ல போறாரு? ரெண்டாவது, இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா உடனே அந்த கார்ட்டூனை மாற்றி வேற கொடுத்துருது. அது எப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இதெல்லாம் மாற்றி கொடுக்குற அந்த கம்பெனியோட ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஜிபியூலாம் மெல்ட் ஆகிட்டு இருக்குது, உருகிட்டு இருக்குதுடா, நீங்கள் இவ்வளோ பேர் அடிச்சு நகர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்காரு. ஸோ 2 பிரச்சனை. இப்போ கடைசியில சாம் அல்ட்மன், அந்த சாட் ஜிபிடியோட ஓனர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? "டேய் கொஞ்சம் பிரேக்க குடுங்கடா, போதும்டா. இந்த மறுபடியும் இந்த ஃபோட்டோ கிப்லிய போட்டு அடிக்காதீங்கடா. என் கம்பெனி தாங்காதுடான்னே" அவரு பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு மக்கள் அத போட்டு அடிச்சிருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட். எனிவே இப்போ கன்டின்யூ பண்ணுங்க வீடியோவ. பார்க்கறதுக்கு நார்மல் கார்ட்டூன் மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கும் பின்னாடி 2 பஞ்சாயத்து இருக்குது. அத கண்டுபிடிச்சவரே, இத உருவாக்குனவரே வந்து இது மனித இனத்துக்கே மோசமான விஷயம்னு சொல்றாரு. இன்னொன்னு, அதெல்லாம் செஞ்சு குடுக்குறவங்க, நீங்க பண்றது எங்க கம்பெனிக்கே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. 2ம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நான் டீடைல்டா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா எக்ஸைட்டிங்கான நம்மளுக்கு ரெலவென்ட்டான விஷயத்தையும் என்னால டெய்லி உங்ககிட்ட வந்து கரெக்ட்டா சேர்க்க முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ சாட் ஜிபிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல கூகுள் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஏஐ டூல், ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது பேசிக்கா நம்ம கம்ப்யூட்டரோட பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு டூல். கரெக்ட்டா? சாட் ஜிபிடிய பத்தி வீட்ல யாராவது ஒருத்தங்களாவது பேசிட்டு இருப்பாங்க. இந்த சாட் ஜிபிடில தான் நம்ம ஒரு ஃபோட்டோவ இப்போ அப்லோட் பண்ணோம்னா, அது வந்து இந்த கிப்லி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டைலுக்கு மாத்தி குடுக்குது. இது அந்த ஸ்டைல்ல மட்டும் இல்ல, நெறைய ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி நம்ம எப்படி கேட்கிறோமோ அந்த மாதிரி அது மாத்தி குடுக்கும். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ல நேட்டிவா ஒரு இமேஜ் ஜெனரேட்டர் வந்து அதில உருவாக்கியிருக்காங்க. பேசிக்கா இதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஓப்பன் ஏஐல அவங்களோட சாட் ஜிபிடில கிடையாது. இப்போ இந்த ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண உடனே அந்த ஆர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஒரு தத்ரூபமா, நம்மளோட முகம் மாதிரியே பின்னாடி குட்டி, குட்டி டீட்டெயிலிங் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து, நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து வரைய வேண்டிய ஒரு விஷயத்த செகண்ட்ஸ்ல நம்மகிட்ட வந்து ஒரு ஏஐ சும்மா ஃப்ரீயா பண்ணி குடுக்குதுன்ன உடனே, வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் அதில இறங்கி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பயங்கர ரேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? இலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு, நம்ம ஊர்ல இருக்கிற பிராண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே வந்து Instagramல நேத்திக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் வந்து 2024ல எடுத்த சில பிக்சர்ஸ் நான் இன்னும் போஸ்ட் பண்ணல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்கே அண்ணா கூட, சேது அண்ணா கூட எல்லார் கூடயுமே எடுத்த ஃபோட்டோஸ், வெற்றிமாறன் அண்ணா, அப்புறம் ரஞ்சித் அண்ணா எல்லார் கூடயும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அதில ஏஐல கன்வெர்ட் பண்ணா எப்படி வருது பாருங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னா போட்டிருந்தேன். வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க தான் பிரச்சனை இருக்குது. ஓகேவா? இது என்ன மதன் ஜாலியான விஷயம் தானே. அப்லோட் பண்றோம். அதில இன்னொன்னு டவுன்லோட் ஆகுது. அவ்வளோதான், சூப்பர், எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு கேட்டீங்கன்னா, தட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர். ஃபர்ஸ்ட் யார் ப்ராப்ளம்லேருந்து வரலாம்? சாம் அல்ட்மனோட ப்ராப்ளம்லேருந்து வரலாம். அதாவது இதெல்லாம் செஞ்சு குடுக்குறது ஃப்ரீயா சாட் ஜிபிடி தான். இந்த சாட் ஜிபிடியோட ஓனரோட பிரச்சனை என்னங்கிறதுலேருந்து வர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 26 வேர்ல்டுல ஒரு ட்ரெண்ட் எவ்வளோ வேகமா பரவுது பாருங்க. மார்ச் 26 அவர் ஒண்ணு மெசேஜ் போடுறாரு, ஒரு ட்வீட் பண்றாரு. அதில அவர் என்ன சொல்றாருன்னா, 7 1/2 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத யாருமே கண்டுக்கல. அதாவது சாட் ஜிபிடின்னு ஒண்ணு பில்ட் பண்ணிருக்காரு. 7 1/2 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் 2 1/2 வருஷத்துக்கு எல்லாருமே என்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் எல்லாரும் சாம் அல்ட்மன், அதாவது சாட் ஜிபிடி ஏன் நெறைய பேர் வெறுத்தாங்க? இன்னைக்கு நெறைய பேர் பண்ண வேண்டிய வேலைய சாட் ஜிபிடி சிம்பிளா பண்ணி முடிச்சிருது. ஒருத்தங்க எழுதிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கன்டென்ட் ரைட்டர்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, இன்னைக்கு சாட் ஜிபிடி அவங்கள ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஒண்ணும்லாம் கிடையாது. ஆல்ரெடி பண்ணிடுச்சு. என்ன அந்த கம்பெனி அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணலங்கிறது தான் மேட்ரு. இந்த மாதிரி நெறைய விஷயத்த வந்து ஏஐ வந்து ரொம்ப சிம்பிளா, ஃப்ரீயா மனிதர்கள் பண்ணக்கூடிய வேலைய மாத்துதுங்கிறப்போ, ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணுது. அவங்கள வேலைய விட்டே அனுப்புதுங்கிறப்போ வந்து நெறைய பேர் என்னை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற அவர் அப்படிதான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் 2 1/2 வருஷத்துக்கு எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் காலையில நூற்றுக்கணக்கான மெசேஜ் என் ஃபோனுக்கு வருது. இங்க பாரு கிப்லி ஸ்டைல் சூப்பரா இருக்கு பாரு, ஹாஹா அப்படின்னு போட்டு அனுப்புறாங்க. பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டே இத பத்தி தான் பேசிட்டு இருக்குதுன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் இது மார்ச் 26 போடுறாரு.
ஒரே நாள்ல அடுத்த நாள் அவர் 27th என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பேர் எங்களோட சாட் ஜிபிடிய யூஸ் பண்ணி ஃபோட்டோவ மாத்திக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது. ஏன்னா அவங்க கம்பெனியோட ப்ராடக்ட்ட தானே யூஸ் பண்றாங்க. பட் அவர் ஜிபியூஸ் ஆர் மெல்ட்டிங். அதாவது இப்போ நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு சிபியு நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஏஐக்கு வந்து ஒரு ஜிபியு பேக் எண்ட்ல தேவைப்படுது. அதுக்கு வேலை நெறைய குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்றதுங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஆன்சர் குடுக்குற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஃபோட்டோவ பிரேக் பண்ணோம்னா பிக்சலா இருக்கும்ல. சின்ன சின்ன ஸ்கொயரா இருக்கும்ல. அந்த ஒரு ஸ்கொயரையுமே வந்து பின்னாடி உருவாக்கணும். அது எல்லாத்தையும் உருவாக்கி உங்களுக்கு ரீகிரியேட் பண்ணுங்கிறப்போ, அது வந்து பயங்கரமான வேலை. அவங்களுக்கு பயங்கரமான செலவும் கூட. ஸோ அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "வி ஆர் கோயிங் டூ டெம்பரரிலி இன்ட்ரோடியூஸ் சம் ரேட் லிமிட்." இதில வந்து நாங்க லிமிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபியூச்சர்ல இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளா 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 முடிச்சிடுறாரு. ஓகேவா? அண்ட் ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு 3 ஃபோட்டோ தான் ஒரு நாளுக்கு உருவாக்க முடியும்லாம் சொல்றாரு. இதுதான் அவரோட பிரச்சனை. நெறைய பேர் யூஸ் பண்றீங்கப்பா, பட் இது எங்களுக்கு வந்து பயங்கரமா செலவாயிட்டு இருக்குது. எங்களால ஹேண்டில் பண்ண முடியல. பயங்கரமா வந்து வேலை இழுக்குது அப்படின்னு சொல்லி, கம்ப்யூட்டருக்கு பயங்கரமா வேலை குடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு புலம்பிட்டு இருக்காரு. இது ஓனரோட பிரச்சனை. ஓகேவா? இத உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹயாஓ மயாசாகி அப்படிங்கிறவரு 1940ஸ்ல பொறந்திருக்காரு. 2ஆம் உலகப் போருக்கு கொஞ்சம் முன்னாடி பொறந்தவரு. இவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ஒரு மயாசாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரோப்ளேன் கம்பெனியே வச்சிருக்காரு. போருக்கு வந்து அவங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளோட பையன். சின்ன வயசுலயே அம்மாலாம் இறந்து போறாங்க. ரொம்ப தனிமையில வளர்றாரு. அப்படி வளர்றவர் வந்து அவரோட எக்ஸ்பிரஷன், அவரோட வலி, அவரோட வாழ்க்கை அது எல்லாத்தையுடையுமே எக்ஸ்பிரஷனா எத பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ட பார்க்குறாரு. அவர் வந்து ஆரம்பிக்கிற ஸ்டுடியோ பேர் தான் ஸ்டுடியோ கிப்லி அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டுடியோ. எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன் இதான்னு தெரியல. பட் சம்திங் லைக் திஸ். ஓகேவா? அதோட அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவன விண்ட், ஒரு பாலைவன காத்து அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளோ ட்ரையா இருக்கு பாருங்க. அப்படி ஒரு இது பேரை வச்சு அவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்டுடியோ கிப்லி வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்களோட அனிமேஷன்ஸ்லாம் உருவாக்குறாங்க. ஓகேவா? குளோபலா அவங்களோட நெறைய கிரியேஷன்ஸ் வந்து ஹிட் ஆகுது. இந்த மாங்கா காமிக்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தான் இவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஹியூஜ் திங் அவர் ஆரம்பிக்கிறது. அவர் வந்து ரொம்ப பெரிய பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஓகேவா? ஒரு வரியுமே அவர் வரையிற ஒரு ஸ்ட்ரோக்குக்குமே அவ்வளோ டைம் எடுத்துப்பாரு. அதில ஒரு உயிர் இருக்குதுன்னு அவர் பேசுவாரு. இவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டுடியோல உட்கார்ந்துட்டு இருக்கப்போ, அவரோட ஃபேன்ஸ் சில பேர் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு காமிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜெனரேட் பண்ண ஒரு ஸாம்பி கேரக்டர். ஓகேவா? அந்த ஸாம்பி கேரக்டர வந்து ஏஐ உருவாக்கி இருக்குது. மனிதர்கள் உருவாக்கல, வரையல. ஒரு ஏஐ உருவாக்குன ஒரு ஸாம்பி கேரக்டர். இத அவரு பார்த்து முடிச்ச உடனே அவங்க ரொம்ப ஈகரா எப்படி இருக்கு சார்ன்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, "இது மனித இனத்துக்கே சாபக்கேடு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் தயவு செஞ்சு என்ன இதில இன்வால்வ் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி பேசினாரு. அவர் உருவாக்குன ஸ்டுடியோ கிப்லிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் வொர்க்க தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரே என்ன சொல்றாரு, ஏஐ வந்து ஒரு சாபக்கேடு. இந்த கம்ப்யூட்டர், ஏஐலாம் ஒரு சாபக்கேடுங்கிற ஒரு டோன்ல ஆர்ட் ரிலேட்டடா சொல்றாரு. இப்ப அவர் அத எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாருனால், ஒருத்தன் வரையறானா, ஒரு ஓவியத்துக்கும் பின்னாடி ஒரு ஓவியத்தோட வெயிட் என்ன? ஒரு ஓவியத்த வந்து எது ஸ்பெஷல் ஆக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு ஒருத்தன் சும்மா வரையறானா, அவன் சும்மா வரையல. அவன் வாழ்க்கையில அவன் பார்த்தத, அவனோட வலிய, அவன் கடந்து வந்த பாதைய, அதிலேருந்து அவன் எதையோ எடுத்துக்கிட்டு தான் அவன் ஒவ்வொன்னையும் வரையறான். அது ஒரு சின்ன மீனா இருக்கலாம். ஆனா அந்த மீன அவன் பார்த்ததுக்கான ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் வாழ்க்கையில இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க இப்போ ஏதாவது வரான்னு சொன்னீங்கன்னா, நீங்க சும்மா எதையோ வரைய மாட்டீங்க. நீங்க பார்த்த எதையோ ஒண்ணு வரைவீங்க. அப்போ உங்களோட லைஃப் அது அந்த ஓவியம் வந்து ஒரு ரேண்டமான ஓவியம் கிடையாது. அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து பயங்கரமா நோய்வாய்ப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி நெறைய பேருக்கு வலிகள்லாம் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து பயங்கரமா வலிய மீறி தான் வந்து ஒரு விஷயத்தையும் வரையறாங்க, உருவாக்குறாங்க. அவன் வாழ்க்கையிலேருந்து எதையோ ஒரு விஷயத்த அவன் உலகத்துக்கு ஷேர் பண்றான். இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர், ஏஐ இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம், அவங்களோட வேலைய அவங்களோட வொர்க்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் பண்றப்ப ஏஐக்கு தெரியுமா? இப்போ நீங்க ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்றீங்க, அது ஒண்ணு ரீகிரியேட் பண்ணி குடுக்குதுல்ல. அந்த ஏஐ வந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்கங்கிறத பத்தி கவலைப்படுதா? நீங்க சோகமா இருக்கீங்கங்கிறத பத்தி கவலைப்படுதா? அந்த ஃபோட்டோல நீங்க என்னவா இருக்கீங்கங்கிறத பத்தி அந்த ஏஐக்கு கவலையே கிடையாது. அது எதையோ ஒண்ணு உங்களுக்கு நீங்க அப்லோட் பண்ணீங்க, அது கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. இந்தா அப்ப முடிஞ்சுச்சு. அப்போ அதில இருக்கிற லைஃப் போயிடுது. அதில இருக்கிற ஒரு உயிர் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ பெரிய ஒரு டீப்பான பிலாசபிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன வந்து மயாசாகி வந்து அப்பவே குடுத்தாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ அவருக்கே ஏஐ பிடிக்கலன்னா, அவரோடது எப்படி வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் யூஸ் பண்ண முடியும்? அது காப்பிரைட் வந்துராதான்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் ட்விஸ்ட் இருக்குது. காப்பிரைட் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ்க்கு தான் இருக்குது. அந்த ஸ்டைலுக்கே அவர் காப்பிரைட் ஓன் பண்ண முடியாது. அதனால இப்ப நீங்க ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்றப்போ, அந்த ஸ்டைல தான் ஏஐ யூஸ் பண்ணுதே தவிர, அவரோட ஃபோட்டோ அவரோட கேரக்டர்ஸ்க்கு க்ளோஸா எதையுமே அது யூஸ் பண்ணல. ஸோ, அதனால இது காப்பிரைட் ஃப்ரீயா வந்துருது.
ஸோ இந்த மேட்டர் தான் வந்து இப்போ பயங்கரமாக டிபேட் பண்ணப்பட்டுட்டு இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர வர மனிதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில அழகான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்சர்னாக வைக்கிறாங்க. நான் வந்து ஒரு சின்ன சர்ச்சை ஏஐ கிட்டே கேட்டேன். சரி, 5 வருஷம் எல்லாருமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போகிறோம் கரெக்டாக. இப்போ 2025ல இருக்கும், 2030 இங்கே நிறைய பேர் படித்து முடிச்சிருப்பீங்க, அடுத்த வேலைக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு கார் வாங்கணும்னு யோசிப்பீங்க, வீடு வாங்கணும்னு யோசிப்பீங்க. 5 வருஷ பிளான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே போடுவோம். ஸோ 5 வருஷத்தில் ஏஐ இன்னைக்கு ஆர்டிஸ்டோட வேலைங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆக்கிடுச்சு கரெக்டாக. யார் ஒருத்தங்க வரையணும்னு யோசிச்சாலும் இன்னைக்கு ChatGPTல ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இதை வரைஞ்சினா அது ஏஐ உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் செகண்ட்ஸில் ஃப்ரீயாக. அப்போ ஒருத்தங்க வரைகிறவங்க கிட்ட ஏன் ஒருத்தங்க போக போகிறாங்க? கம்மியாக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு 10 ஒர்க்கு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் 5 வருஷத்தில் அப்படின்னு எது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ முதல் விஷயம் என்ன தெரியுமா சொல்லுது? ரீப்ளேஸ் பண்ணிடும்னா மேஜராக அதோட வேலைக்குள்ளே பெனிட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங். படத்துக்கு ஒரு மூவிக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து மனிதர்களை விட ஏஐ வேகமாக எழுத ஆரம்பிச்சிடும் 5 வருஷத்துலன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பட் ஏஐ வந்து ஒரு விஷயத்தை எழுதணும்னா ஆல்ரெடி இருக்கிறத ஸ்டடி பண்ணி தான் அதிலேருந்து எழுதும். பட் ஸ்டில் ஏஐ கொடுக்குற பதில் இது நான் சொல்லலை. ஏஐ என்ன சொல்லு, ChatGPT என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங், மூவி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு நிறைய ஏஐ எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க 2030ல். ரெண்டாவது என்ன, இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்குலாம் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் டாக்குமெண்ட் ரைட்டிங். நிறைய இடத்துல பத்திரப்பதிவு அது இதுலாம் எழுதியிருப்பாங்களா, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கமிஷன் சம்திங் வாங்குவாங்க. அந்த வேலை இல்லாமல் போயிடும். ஏன்னா ஏஐ கிட்ட இதெல்லாம் தான் மேட்டர்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். மூணாவது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்காக லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட வேலை போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஏஐ வந்து எக்ஸ்ரே, பிளட் ரிப்போர்ட்டு, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை வச்சே கேன்சர் இருக்கா இல்லையாங்கிற ப்ரெடிக்ஷன், ஹார்ட் அட்டாக் வருமா இல்லையாங்கிற ப்ரெடிக்ஷனை வரைக்கும் ஏஐ பண்ணி முடிச்சிடும். மனிதர்களோட அட்வான்ஸாகவே பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக வேற பண்ணும், ஏன்னா அது ஒரு கம்ப்யூட்டருங்கிறதுனால வேகமாக பண்ண ஆரம்பிச்சிருங்கிறாங்க. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸோட வேலைக்கே ஒரு ஆப்பு வரும்னு சொல்லப்படுது. 5 வருஷத்தில் ஒரு ஹியூமனுக்குமே வந்து அவங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ChatGPT மாதிரி ஒரு ஏஐ டூல் வந்து பர்ஃபெக்டாக எதனாலும் டெய்லி சொல்லித்தர முடியும். டெய்லி வந்து நீங்கள் ஒரு சங்கீதம் கற்றுக்கணுமா, ஏஐ உங்களுக்கு சொல்லித்தரும். உங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி ஏஐ மாற்றி ஒரு பர்சனல் டீச்சர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சங்கீதம் கற்றுக்கலாம், பியானோ கற்றுக்கலாம், கிட்டார் வாசிக்க கற்றுக்கலாம், ஜாப்பனீஸ் கற்றுக்கலாம், என்ன மொழி வேணாலும் நீங்கள் தெலுங்கு கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், தமிழ் கற்றுக்கலாம், எந்த மொழினாலும் என்னனாலும் கற்றுக்கிறதுக்கு ஏஐ வந்து ஒரு டீச்சராக மாறிடும். இந்த டியூஷனுக்கு எக்ஸ்ட்ரா போகிற வேலையெல்லாம் வந்து ஏஐ ஆல்மோஸ்ட் எடுத்துரும். இந்த ஸ்பெஷல் ஸ்கில்ஸை கற்றுக்கிறத ஏஏ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சொல்கிறாங்க, ஏஏ சொல்லுது. 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னோட இண்டஸ்ட்ரி காப்பு வைக்கும்னு சொல்கிறாங்க. ஏஐ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்களாம். இன்றைக்கி நான் பேசுகிறப்ப எனக்கு இருமல் வருது, என் வாய்ஸ் லைட்டாக கரகரன்ட்டு இருக்குது, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, 4 நாள் வீடியோ அப்படி தான் இருக்குது. ஏஐ வந்து இங்கே இன்னொரு ஏஐ மதன் கௌரியை உருவாக்கி நானா இல்லை அது ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடாங்கிற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அது என்னைய மாதிரியே தத்ரூபமாக இருக்கும். அண்ட் அது டெய்லி உங்ககிட்ட நானாவது இங்கே உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் யோசித்து எல்லாத்தையும் படித்து உங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, ஏஐ ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரை சர்ச் பண்ணிவிட்டு அதுவே இந்த செட்டப்பை உருவாக்கி அதுவே பேசி முடிச்சுட்டு போயிடும். இது எல்லாமே ஒரு ஃபோனுக்குள்ளே நடந்து முடிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ChatGPT மாதிரி ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிடும். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் இது இதே மாதிரி இந்த பியூட்டி இன்ஃப்ளூயன்சஸ் அழகான பெண்களை வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணும், அழகான ஆண்களை ஏஐ ஜென்ரேட் பண்ணும். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக ஏஐ உள்ளே வந்துடும். இன்ஃப்ளூயன்சிங்குள்ளே ஒருத்தங்க பெருசாக சர்வே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறாங்க. ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு நிறைய மேனேஜர்ஸ் தேவை. ரொம்ப ஏர்லி பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸை ரன் பண்ணுறதுக்கு, புக் கீப் பண்ணுறதுக்குலாம் ஆட்கள் தேவைப்படுவாங்கல்ல. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குது, எங்கெங்கே ஓட்டைகள் இருக்குது கம்பெனியில், அதெல்லாம் ஏஐ வந்து பார்த்துக்கும். நீங்கள் டேட்டாவை ஃபீட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்ணுற ஒரு சிஇஓ வேலையை ஒரு ஏஐ பார்க்கும் 5 வருஷத்துலன்னு சொல்கிறாங்க. 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் யூடியூப் சேனல்ஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். 8வது வந்து கவர்மெண்ட்டும் மக்களும் எங்கெங்கே மீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ஏஐ வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருங்கிறாங்க. ஒரு இடத்துல லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல ஏஐ அங்கே இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஏஐ கிட்ட கம்ப்யூட்டர் லஞ்சம் வாங்காது, அது வேலையை மட்டும் செய்யும். நீங்கள் இதை போய் இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்ரூவ் பண்ண போகுது, தப்பாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ண போகுது, அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இன்டர்ஃபேஸ் பாயிண்ட்ஸில் கம்ப்யூட்டர் வந்து கவர்மெண்ட்ஸ் நம்ப ஆரம்பிச்சிருவாங்கங்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் கம்மி இல்லை. ஏதோ ஒரு மேனேஜரோ ஏதோ ஒரு ஆஃபீஸரோ எங்கேயோ காசு வாங்குறது சீஃப் மினிஸ்டரையோ பிரைம் மினிஸ்டரோ பேரை கெடுக்காது. அதனால அவங்க ஏஐ நிறைய இன்கார்பரேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கிரேஸியாக இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக் கிச்சன்ஸ் வர ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க இன்னும் 5 வருஷத்தில். பர்சனலாக இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ, பிளிங்கிட், வாட் எவர் இட் இஸ், அதிலலாம் வந்து ஏஐ இருக்கும். அந்த ஏஐ கிட்ட நீங்கள் என்ன சாப்பாடு வேணும், உங்களுக்குன்னு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிங்கனாலும் இந்த சைடு ஒரு
ரோபோட் ஓகேவா? ரோபோட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு மெஷின். அந்த மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எது எது பிடிக்குமோ அந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு இப்போ நூடுல்ஸு உங்களுக்கு வந்து இப்போ என்ன பிடிக்காது? ஃபிஷ் பிடிக்காது, சிக்கன் மட்டும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக மேகில அந்த பீசஸ் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச அதே டெண்டர்னஸோட சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு, தக்காளி பிடிக்காதுன்னா தக்காளியை மட்டும் விட்டுட்டு, மீதி இருக்கிற சிக்கன் மட்டும் போட்டு ஒரு நூடுல்ஸ் வந்து கரெக்டாக செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பாய் கிட்ட கொடுத்து விட்டுரும். ஸோ இந்த மாதிரி கிச்சனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் கம்ப்யூட்டர் வந்து ரெசிபீஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மனிதர்கள் தான் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதையாவது பண்ணிட்டுருக்கோம். கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக ரெசிபி கிரியேட் பண்ணி புது புது டிஷ் எல்லாத்தையும் உருவாக்கிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட விடுறேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். லாஸ்ட் ஒன். இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயில்டாக இந்த கிப்லியிலேருந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏஐனால வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் இன்னும் 5 வருஷத்தில் ஏஐ இந்த வேலையை மாற்றிடும்னு எதை நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஏஐ தான் ஃப்யூச்சர். ஆல்ரெடி அதுதான் ப்ரெசென்ட். இன்றைக்கி நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ தான் மேக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வி ஹேவ் டு லிவ் வித் இட்டுங்கிறத நான் நம்புகிறேன். எந்த ஒரு வேலையை அது இன்னும் 5 வருஷத்தில் இன்னும் பெருசாக ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்படி இதை யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலாம் கேட்டாங்க. இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எப்படி ChatGPTயில் போய் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு கிப்லி ஸ்டைலில் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துற போது. அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.